கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, மன்னிக்கிற குணம் நிறைய வீட்டில் இல்லை. என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரு, அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நானும் இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் உண்டு, எதுனாலும் மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம இருதயத்துக்குள்ளேயோ இருக்கும்போது அதுக்கு பேர் கசப்பு. ஒரு குடும்பத்துல கசப்பு இருக்குமானால் தேவனுடைய கிருபையை இழந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி சண்டை போட்டிருப்பாங்க, இல்ல கொஞ்சம் சொத்தை ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. நிறைய காரியங்கள் இப்படி நம்ம சொல்லலாம். மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்திருக்கும், புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்திருக்கும், பிள்ளைகள் அம்மா அப்பாவோட சில நேரத்துல கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சில காரியங்கள் மன்னிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே முதல்ல ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மன்னிக்காமல் இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். சில நேரத்துல நம்ம இதயத்துக்குள்ள ஒரு கடினமான இருதயம் இருக்கும்போது அதனால அவர்களுடைய பிரச்சனைகள் அதிகம். நைட் நேரத்துல ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா, சில குடும்பத்துல ஏமாந்துருப்பாங்க, இல்ல ஏமாத்தி இருப்பாங்க, தோல்வி வந்திருக்கும், நஷ்டம் வந்திருக்கும், அவமானம் வந்திருக்கும், நிந்தைகள் வந்திருக்கும், பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். வீட்டுல படுத்திருந்தா தூக்கம் வராது. என்னன்னு கேட்டா, அந்த இருதயத்துக்குள்ள ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு மூர்க்கம், ஒரு கசப்பு, பிரஷரே ஏறிடும். சில நேரத்துல ஹார்ட்டே வெடிச்சிடும், சுகரே வந்துடும். ஏன்னா மன அழுத்தத்துக்குள்ள போய் இருப்பாங்க. சில நேரத்திலே சில குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அப்புறம் என்னதான் செய்யணும்? இப்படிலாம் இருக்க என்னதான் செய்யணும் அப்படின்னா, மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சனால மட்டும்தான் ரவிராஜ் உயிரோட இருக்கு. அப்படி இல்லைன்னா ரவிராஜ் இருக்க முடியாது. பாவம் செய்கிறோன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் பாவத்துல தொடர்ந்து இருக்கும்போது அவன் பிசாசின் பிள்ளையா தான் இருக்கான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு அது இல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய குடும்பத்துல மன்னிக்க முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல மன்னிக்கிற ஒரு சுபாவம், இரக்கமுள்ள சுபாவம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு எனக்கு அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னா தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெனிபிக்கப்பட்ட நோக்கம் என்ன? நம்ம நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், அன்பு கூறணும், கட்டளை கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், அவருடைய பிள்ளையா வாழணும். அவருடைய பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட மன்னிக்க முடியாம சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நிறைய குடும்பங்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ள கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருப்போம். என்னன்னு சொல்லி பார்த்தா, பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு காரியத்திலே
யாரோ ஒருத்தங்க இறங்கி போகாத சில சூழ்நிலைகள் விட்டு கொடுத்து போயிருந்துக்கலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒரு 80 வயசு வரை வாழ போறாங்க, இல்ல 90 வயசு வரையும் வச்சுக்கோங்களேன். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் தீர்காயுசு, பூரணம், பரிபூரணம், சம்பூரணம் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, சில நேரத்திலே கணவனோ மனைவியோ ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ 2 பேருக்குள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்துட்டு அப்படின்னா, ஒரு ஆள் முதல்ல இறங்கிடணும். ராத்திரி 12 மணிக்குள்ள கண்டிப்பாக ஒப்புரவாயிரணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. சவுலினுடைய வாழ்க்கையிலே அந்த பொல்லாத ஆவியை நம்ம பார்க்கிறோம். காய் மகாரமா இருந்தார். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்து இறங்கிட்டு, அப்போ ஒரு குடும்பத்திலே மனம் திரும்பாமல் சில காய் மகாரமாய் எரிச்சலோடு கசப்போடு மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தோடு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நிறைய சைடு எஃபெக்ட் உண்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் ஞானமா செஞ்சிடணும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்தால் என் பாவத்தையும் இயேசு மன்னிப்பார். நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்காமல் இருந்தால் என் பாவம் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதிகாலையில செய்தி என்ன அப்படின்னா, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த பூமியில ஒப்புரவாயிருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துருக்கணும், இறங்கி போயிடணும். இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்ட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாம இருக்கிறதுனால சண்டை போடுறாங்க. சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. இதெல்லாம் நிறைய வீட்டுல நடக்கு. உள்ளதுதான் சொல்றேன். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த பாவத்தை யாருக்கு நம்ம மன்னிச்சோமோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். அதனால மன்னிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமை. மன்னிச்சாச்சு அப்படின்னா தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பாரு. இல்ல நான் மன்னிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் நான் வைராக்கியமா இருப்பேன் அப்படின்னால் நம்முடைய பாவமும் இன்னும் மன்னிக்கப்படாத லிஸ்ட்ல இருக்கும். அதனால மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை கேட்டு எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா புதிய ஏற்பாடு நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணும், நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும், நம்ம தீமையான கருத்தை வெறுத்து நம்ம நன்மை செய்யணும், நன்மையை பின்பற்றணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நிறைய குடும்பத்துல இதயம் ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத சுபாவங்கள். இதெல்லாம் வச்சுட்டு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் முதல்ல தேவன் சொல்லுவார், நான் உன் இதயத்தை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, உன் இதயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், உன் இதயத்துக்குள்ள மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கு, அத முதல்ல வெளியில எடுத்து போட அப்படின்னு. அதனால யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் இருக்கா, யார் மேலேயாவது மன்னிக்க முடியாத ஒரு எரிச்சலோ கோபமோ வைராக்கியமோ விரோதமோ ஏதாவது இருக்கா? இது வச்சுட்டு தான் நிறைய குடும்பத்துல வெளியில பார்த்தா சிரிப்பாங்க, இருதயம் பார்த்தா கோபம் எரிச்சல் வைராக்கியத்தோட இருப்பாங்க. அது எல்லாமே மாம்சத்தினுடைய கிரியை. இந்த உலகத்துள்ள காரியங்கள். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு இடுக்கமான வாசல் வழி என்று எழுதப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், எல்லாரும் கிடையாது, எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படல.
கண்டுபிடிக்கிற ஒரு சிலர். அப்ப பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னாலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழலும் சரி, நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேணுமா, எந்த காரியம் வந்தாலும் மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். இது நிறைய குடும்பத்திலே இல்லாம இருக்கு. எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க சொல்ற. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கொலோசையர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மன்னிக்கிற ஒரு குணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில சாட்சி சொல்றேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என் கூட ஒரு நபர் இருந்தாரு. அவர் மூலியமா ஒரு 13 லட்சம் கிட்ட அவர்கிட்ட பணம் போயிட்டு, மாந்திரிகம், விக்கிரகம், அவர் கையில நிறைய பணம் லட்ச லட்சமா போயிட்டு, என்னோட வாழ்க்கையில சொந்த வீடை விற்றேன். வியாபாரத்தில் நஷ்டம். ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு வெளியில வந்தேன். நிந்தைகள், அவமானங்களோடு சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஊழியத்துக்கு வரும்போது ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிச்சாரு. ஊழியத்திலையும் பல விதமான போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், பாடுகள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருந்தால் மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கிறிஸ்துவின் அன்பு உள்ள இல்லை, மன்னிக்கிற சுபாவம் இல்லை. மாறாக நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே சண்டை தான். நிறைய வீட்டுல சண்டை தான் ஓடிட்டு. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் சண்டை, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை, மாமியார் மருமகளுக்கு சண்டை, பக்கத்து வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சண்டை, ஒரே சண்டை தான். வைராக்கியம், கசப்பு, விரோதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சகல துர்ச்செயல்கள் உண்டு. இதெல்லாம் இதயத்துல வச்சுக்கிட்டு பல மணி நேரம் தேவனோட சமூகத்துல போய் உட்கார்ந்தா பிரசன்னம் எப்படி இறங்கி வரும்? தேவனோட கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையா இருக்கணும்ல, பரிசுத்தமா இருக்கணும்ல, விட்டு கொடுக்கணும்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காணும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற கிருபை தாங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் இணைந்துக்கிற குடும்பங்கள் தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா குறைகளுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா வேதனை. அந்த வேதனையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. மன்னிக்க முடியாத சில காரியங்கள், அது எல்லாவற்றையும், அந்த கடினமான இருதயம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. சத்துருவ அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பரிபூரணமா ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தோட்ட ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும்.
எந்தெந்த குடும்பத்திலே பண தேவையோடு, கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கனாலும் இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளும் சந்திங்க ராஜா. அவங்க இதயத்தில் என்ன பாரம் இருக்கும் அந்த பாரத்தையெல்லாம் கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிங்க. காலவேளை வேலைக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாகனத்தில் போகிறாங்க, கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த இடத்துல ஜெபிக்கினாலும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான ஒரு விடுதலை வேணும், பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம் வேணும். கர்த்தர் சுகமாக்கித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. அவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா, சமாதானமா, ஆசீர்வாதமா இருக்கணும். பலவீனம் வந்தால் நீக்கி போட்டுருங்கப்பா. பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பது நிகழ்ச்சி கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரமவைத்தியர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை சுகமாக்கி தாங்க. தேவனர்களே அப்போ பிரேயர் மெடிசன் மூலியமா இணைந்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனும் பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.